எஸ். ஆகாய தாமரையின் ஆபத்துக்கள் என்ற தலைப்பிலே கேரளா கொச்சியிலே ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் நேற்று இன்று நாளை ஆக 3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜெயின் பல்கலைக்கழகமும் எதிர்கால கேரளா திட்டம் என்ற அமைப்புகள் இணைந்து இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றன. பல பன்னாட்டு கருத்தாளர்கள் மற்றும் இந்த ஆகாய தாமரை ஆபத்தை வேறு நல்ல விதங்களில் பயன்படுத்தக்கூடிய வல்லுநர்களும் சர்வதேச அளவிலும் நமது தேசிய அளவிலும் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்றனர். புதுச்சேரி ஹோப் நிறுவனத்தின் பிரதிநிதியாக நானும் இங்கு கலந்து கொண்டேன். இன்று பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா என்ற தலைப்பிலே, அதாவது இந்தியாவிலேயே இந்த ஆகாய தாமரையில் என்னென்ன விதமான நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்றன என்ற தலைப்பிலே ஒரு 5 நபர்கள் பேசியதில் நானும் ஒரு பேனலிஸ்டாக பேசினேன். இதில் குறிப்பாக ஹோப் நிறுவனம் 2023 முதல் ஆகாய தாமரை தொடர்பான கைவினை பயிற்சி அதை குறித்து எடுத்துரைத்தேன். மேலும் அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு அளவிலே ஏறக்குறைய பல கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகாய தாமரையை அகற்றிக் கொண்டிருக்கின்றது. இதில் இப்பொழுது செலவுடன் நம்ம ஆகாய தாமரையை அகற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை முறையாக செய்தால் வருமானத்துடன் நம்ம ஆகாய தாமரையை அகற்ற முடியும். ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து ஆகாய தாமரையை அகற்றி அதை குப்பை போல அந்த ஆற்றின் கரையிலோ ஓடையின் கரையிலோ அல்லது குளத்தின் கரையிலோ நாம் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் 8 மாதங்களிலேயே ஆகாய தாமரை ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதை நாம் சொல்வது போல நாம் முறையாக அதை எடுத்து அதனுடைய அனைத்து பாகங்களிலுமே பயனுள்ளது. நம்ம வந்து பூ மற்றும் இலையை ஒரு பயன்பாட்டிற்கும், தண்டுகளை கைவினைப் பொருட்களுக்கும், வேரை நமது பயோ கம்போஸ்ட் போன்றவை தயாரிப்பதற்கும், இயற்கை உரங்களை தயாரிப்பதற்கும் நாம் பயன்படுத்த முடியும். இப்படி செய்தால் இந்த பிரச்சனை நம்ம 8 மாதங்களுக்கு ஒரு முறை ஜெனரேட் ஆகக்கூடிய ஆகாய தாமரையை மக்களையே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அகற்றி தங்களது எதிர்கால வாழ்வை வளப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாய தாமரையை நாம் ஒரு கலையாக மாற்ற முடியும் கைவினைப் பொருட்கள் செய்வதன் மூலமாக. அதே போல் இது பல்வேறு அரசு நிறுவனங்களும் இது தொடர்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு ஒருங்கிணைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கன்வர்ஜென்ஸ் என்பது இல்லாமல் இருக்கிறது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த ஆகாய தாமரை நாம் அகற்றி சுற்றுச்சூழலை மேம்பாடு ஏற்படுத்துவதோடு கிராம மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியும் என்ற தலைப்பில் நான் பேசினேன். நன்றி.